மிட்டலாஜிக்கல் கிரீச்சர்ஸ்ங்கிறது மக்களால புராண காலங்கள்ல இருந்து இருக்கணும் அல்ல இருந்துடணும் நம்பப்படுற உயிரினங்கள் தான் வந்து இந்த மிட்டலாஜிக்கல் கிரீச்சர்ஸ். இந்த உயிரினங்களை பேஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உயிரினங்களுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உயிரினங்கள் வந்து அசாதாரண உயிரினங்களாகவும் இருக்கும். சில உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட வாகனங்களாகவும் இருக்கும். சில உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா கலப்பினங்களாகவும் இருக்கும். சில உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 6 உயிரினங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இந்த மிட்டலாஜிக்கல் கிரீச்சர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கிரீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிஃபின். இந்த கிரிஃபின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளோட கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிஃபின் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இந்த கிரிஃபினோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிஃபின் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு, கால், வால் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும். இதோட தலைப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கழுகு மாதிரியும், இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கழுகு ரெக்கைகளும் இருக்கும். இதோட முன்னக்கால் வந்து பாத்தீங்கன்னா கழுகோட ஃபெடர்ஸாலையும் சிங்க கால் மாதிரியும் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிஃபின். இந்த கிரிஃபினை எந்தெந்த கல்ச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம படிச்சோம்னா ஏஷியன் எஜிப்ட் கல்ச்சர்லயும், பெர்ஷியன் கல்ச்சர்லயும், பாபிலோனியன் கல்ச்சர்லயும், கிரீக் கல்ச்சர்லயும் இந்த கிரிஃபின் வந்து பாத்தீங்கன்னா இருந்ததா சொல்லி நம்பப்படுது. இந்த கிரிஃபினோட பேசிக் தான். இந்த கிரிஃபினை பாத்தீங்கன்னா தனியான ஒரு டீடைல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற வீடியோல பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா டாப் 6 வீடியோ. சோ நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற உயிரினம் எந்த உயிரினம் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா டிராகன். ஆமாங்க, இந்த டிராகன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல இருந்து மனிதர்களால இருக்குன்னு சொல்லி நம்பப்படுற ஒரு உயிரினம் தான் டிராகன். இந்த டிராகனை பத்தி நமக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிராகன் என்னன்னு தெரியும். இந்த டிராகனோட பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம டீரெக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. டீரெக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கை இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணீங்கன்னா அதாங்க டிராகன். இந்த டிராகன்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி மாதிரி இருக்கு டிராகன், இன்னொன்னு பாம்பு மாதிரி லென்த்தா இருக்கிற காத்துல பறக்கிற டிராகன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமஸ் வந்து சைனீஸ் மிட்டலாஜிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். டிராகன்ஸ் இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸை சேர்ந்தவங்க இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த டிராகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராகன்ஸ்ல 2 வகை இருக்குன்னு சொன்னா. இந்த டிராகன்ஸோட பவர்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிராகன்ஸ் எல்லாம் வந்து நெருப்பு காட்டை வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்க முடியும். இப்படி நெருப்பு சுவாசிக்கிற டிராகன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாவலமான டிராகனா இருக்குமாமா. அது மட்டும் இல்லாம இந்த டிராகன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்களாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டிராகன் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலங்கள்ல இருந்து புதையல்களை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம யாராலையும் வர முடியாத சில இடங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராகனால வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு வந்து நம்பப்படுது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீர்த்தன்மையுடைய டிராகனை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கும் ஞானத்துக்கும் மறு உருவம் சொல்லி நம்பப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிராகனையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் எம்பையர். இந்த டிராகன் சின்னம் இருந்தாவே அது ஒரு மிகப்பெரிய பவர் ஆஃப் எம்பையர்னு சொல்லி கருதப்பட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க டிராகனை பாட்டி? இந்த டிராகனை பாட்டி ஒரு ஃபுல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் கூடிய சீக்கிரம் வரும். இப்ப நம்ம 3ஆவதா பார்க்க போற உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பரிச்சயமான யூனிகார்ன். இந்த யூனிகார்னை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. யூனிகார்ன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹார்ஸோட தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ன் இருக்கும், அதாவது கொம்பு இருக்குங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூனிகார்ன். இந்த யூனிகார்ன் வந்து பாத்தீங்கன்னா 7 கலர் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சில கடைகள்ல 7 கலர் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சில கடைகள்ல யூனிகார்னால பறக்க முடியும்னு நம்பப்படுது. யூனிகார்ன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்லயும் பார்த்திருப்பீங்க, நிறைய சீரீஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இந்த யூனிகார்ன் வந்து பாத்தீங்கன்னா தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த யூனிகார்ன் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருந்துச்சுன்னு சொல்லி நம்பப்படுதுன்னு கேட்டீங்கன்னா கிரீக், அது மட்டும் இல்லாம இந்தியா, சைனா இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா யூனிகார்ன் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டுன்னு சொல்லி நம்பப்பட்டு இருக்கு. நாம வந்து பாத்தீங்கன்னா 4ஆவதா பார்க்க போற உயிரினம் நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில பரிச்சயமான உயிரினம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா எட்டின்னு சொல்லுவோம். பட் எட்டியை பத்தி நம்ம பேசணும்னா அது நிறைய பேசலாம். அதை பத்தி ஒரு தனி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சைட்ல காணப்படுற எட்டி இல்லைங்க, நார்த் அமெரிக்கா சைடு காணப்படுற பிக்ஃபுட்ங்கிறது வந்து ஒரு புராண உயிரினமாவே இருந்துட்டு வருது. இந்த பிக்ஃபுட்டை நீங்க பேஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏப்ஸ் மாதிரியே இருக்கும், ஒரு சாயல மனுஷன் மாதிரியே இருக்கும். இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கூட வச்சுக்கலாம். இந்த பிக்ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 அடி உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்ஃபுட் இருக்கும். மனுஷங்க மாதிரியே 2 காலையும் நடக்கும். இது உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரோமங்கள் இருக்கும், கூர்மையான பற்கள் இருக்கும் இந்த பிக்ஃபுட்டுக்கு. இந்த மாதிரியான பிக்ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருந்துச்சுன்னு சொல்லி நம்பப்படுது. பிக்ஃபுட்டுங்கிற உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, நார்த்தன் கலிபோர்னியா, அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் கொலம்பியாவோட சில பகுதிகளில் இந்த எட்டிங்கிற உயிரினம் இருந்ததா சொல்லி நம்பப்பட்டு இருக்கு. இதுமே கூட நம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் லெஜெண்ட்ஸ்ல வரும். அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்தி கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு வீடியோ போட போறோம். இந்த சேனல் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வீடியோ மட்டும் இல்லாம கரண்ட் அவர்ஸ் வீடியோ நிறையவே நம்ம சேனல்ல வரும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 5ஆவதா பார்க்க போற உயிரினம் நம்ம எல்லாருக்குமே இந்த உயிரினமும் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான உயிரினம்னா இந்த உயிரினத்தை வந்து பாத்தீங்கன்னா
தோல்வியிலிருந்து எழுந்து வர ஒவ்வொரு வீரர்களுக்கும் இந்த உயிரினத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாங்க ஃபீனிக்ஸ். எத்தனை தடவை செத்தாலும் திருப்பி உயிரோட வருங்கிற ரெஃபரன்ஸ் இந்த உயிரினத்துக்கு இருக்கு. இந்த ஃபீனிக்ஸ் உயிரினத்தை நீங்க பேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட இயல்புகள் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டரபிள் உயிரினம் சொல்லப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அழிவே இல்லாத உயிரினம் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. இதோட ஃபெடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் அல்லது ரெட் கலர்ல வந்து மினுமினுப்பா இருக்கும். சோ அதை பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவை மேல வானத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல வானத்துல வெளிச்சத்துல பறந்து போகும்போது நெருப்பு எரிஞ்சிட்டு பறந்து போற மாதிரி இருக்குமாமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பறவை வந்து மிகப்பெரிய நெருப்பு பறவைன்னு சொல்லி வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் இம்மோர்டாலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது இதை வந்து பாத்தீங்கன்னா சாகாவரத்தின் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஃபீனிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து சாகும்போது தன்னை எரிச்சுக்கிட்டு திருப்பி அந்த சாம்பல்ல இருந்து உயிரோட வருங்கிற ஒரு கருத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பரவலா இருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம புராண உயிரினங்க. நம்ம புராண உயிரினம்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உயிரினம்னு வச்சுக்கலாமே. இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட பாதுகாவலனாவும் இருந்திருக்கு, கோயிலோட பாதுகாவலாம் இப்பவும் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதாங்க யாழி. யாழியை பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் பேசுறாங்க. இதுல வந்து டீட்டெயிலா நம்ம சொல்லணும்னு வைங்களேன், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன வீடியோ எல்லாம் பத்தாது. இதுக்குன்னே ஒரு ஃபுல் வீடியோ டீட்டெயில் நம்ம போடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா பேசிக்கா நான் யாழியை பத்தி சொல்லணும்னா இந்த யாழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இந்த யாழி இருந்துச்சுன்னு சொல்லி ஏன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா நம்புறாங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாழியோட சிற்பங்களும் யாழி வந்து பாத்தீங்கன்னா கோயில்களை பாதுகாக்கிற மாதிரியும் அந்த வாயில்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா யாழி இருந்துச்சு இன்னும் இருக்குங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு. இன்னும் இருக்கான்னு தெரியல, பட் இருந்ததுக்கு ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோயில்கள் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்கு. இந்த யாழில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்க. ஒரு சிங்க உடல், சிங்கத்தோட வாய், யானை தண்டங்கள், அதுலாம யானையோட தும்பிக்கை கொண்ட யாழி மகர யாழிங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காவல் மிருகம்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த யாழிலாம் வந்து இருக்கிறதே பவர்ஃபுல்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய யாழி வகைகள் இருக்குங்க. அது என்ன மகர சிம்ம யாழி, அது மட்டும் இல்லாம கஜா யாழி, நரா யாழி, சவண யாழி, அது மட்டும் இல்லாம ஷர்டுலான்னு சொல்ல போறேன். யாழியை சேர்ந்த இது ஒரு டைகர் மாதிரி இருக்கும். பட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாழின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்ததுக்கு ஆதாரம் வந்து இன்னும் இருக்கு. பட் இந்த உயிரினத்தை மட்டும் நீங்க ஆன்லைன்ல தேடினீங்கன்னா அந்த அளவுக்கு பிக்சர்ஸும் இல்ல அந்த அளவுக்கு டீட்டெயிலான வீடியோஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. பட் கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா ஒரு யாழியை பத்தி ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். அதை நீங்க பாக்கணும்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோல நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன்.